நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் உலர்த்தும் கருவியுடன் கூடிய வசதி மையங்கள் நடத்திட கூட்டுறவுத்துறை மூலம் கடன் வழங்கப்படும் என அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கை விவாதத்துக்கு பதிலளித்த அமைச்சர் காந்திராஜ் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி மகளிரை தொழில் முனைவோராக்க 7,015 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சிங்கப்பெண்கள் கடன் திட்டம் செயல்படுத்தப்படும் என கூறினார். விவசாயிகளுக்கு ஊரக தொழில் கடன் 9 வட்டி விகிதத்தில் வழங்கப்படும் என தெரிவித்த அமைச்சர், அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் குறைந்தபட்சம் 5 சேவைகள் வழங்கும் சங்கங்களாக 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் என குறிப்பிட்டார். 3,452 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் மைக்ரோ ஏடிஎம் நிறுவப்படும் என தெரிவித்தார். 10,000 நியாய விலை கடைகளுக்கு UPI பண பரிவர்த்தனை நடைமுறைகள் விரிவுபடுத்தப்படும் என கூறினார். கூட்டுறவுத்துறையின் அனைத்து சேவைகளையும் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கு வலைதளம் மற்றும் கூட்டுறவு செயலி உருவாக்கப்படும் என தெரிவித்தார். தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளில் விவசாயிகளுக்கு நீண்டகால கடன் வழங்கும் திட்டம் 50 கோடி ரூபாய் அளவிற்கு மீண்டும் தொடங்கப்படும் என கூறினார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய முதல் கட்டமாக 100 நியாய விலை கடைகளில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் LED தகவல் பலகைகள் அமைக்கப்படும் என குறிப்பிட்டார்.